வறுவல் செய்ய போகிறோமுங்க. மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் வறுவல் செய்யறதுக்குங்க இன்றைக்கி ஜிலேபி மீன் எடுத்துருக்கணுமுங்க. முழு மீனாகவும் எடுத்துருக்குறோமுங்க, பீஸாகவும் எடுத்துருக்குறோமுங்க. இப்போ வந்து மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் வறுவல் செய்யறதுக்குங்க இப்போ வந்து பொடியெல்லாம் போட்டு கலக்கலாமுங்க. 2 ஸ்பூன் வரமிளகாய் பொடிங்க, 1 ஸ்பூன் மல்லிப்பொடிங்க, சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் கரம் மசால் பொடிங்க, கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாமுங்க, உப்பு தேவையானது போட்டுக்கலாமுங்க, 1/2 எலுமிச்சை பழம் புளிச்சுட்டுக்கலாமுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனுங்க, எல்லாம் போட்டு கலந்துக்கலாமுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாமுங்க. இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிக்கலாமுங்க. இப்படி கெட்டியாக பிசைஞ்சா தான் மீனில் வந்து மசாலாலாம் ஒட்டுமுங்க. உப்பு மட்டும் அளவாக போட்டுக்கலாமுங்க. மீன் வந்து மசால் போடுறதுக்குங்க சும்மாவே அப்படியே போடலாமுங்க. கீரி விட்டு போடுச்சுன்னா அதுக்குள்ளே மசாலாலாம் இறங்குமுங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்குங்க. அதனால் இப்படி கீரி விட்டுக்கலாமுங்க. இப்படி வந்து கீரி விட்டுக்கலாமுங்க 2 பக்கமும். இந்த மாதிரி கீரி விட்டாச்சுங்க. இப்போ வந்து மசாலாலாம் தடவிக்கலாமுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மீனை மசாலா தடவி வச்சுக்கலாமுங்க. மசாலாம் போட்டு பெரட்டி வச்சாச்சுங்க. இது 1/2 மணி நேரம் ஊறட்டுமுங்க. 1/2 மணி நேரம் கழித்து நம்ம வந்து மீன் வறுவல் போட்டுக்கலாமுங்க. அடுப்பத்தை வச்சு தோசைக்கல் வச்சுக்கலாமுங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாமுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து மீன் எடுத்து வச்சுக்கலாமுங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாமுங்க. மீன் வேகிறதுக்காக மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாமுங்க.
மீன் வெந்துருச்சுங்க. இப்போ வந்து ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாமுங்க. மறுபடியும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாமுங்க. பீஸ் வச்சுக்கலாமுங்க. இப்போ திருப்பி விட்டுக்கலாமுங்க. வெந்துருச்சுங்க. இப்போ வந்து இதையும் எடுத்து வச்சுக்கலாமுங்க. பாருங்க, மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.